Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். இரண்டாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள அவர் மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். பட்ஜெட் உரையில் அமைச்சர் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். 10,000 புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும் சுய உதவி குழுக்களுக்கு மேலும் 37,000 ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கோவை, மதுரையில் 778 கோடி ரூபாயில் மாணவியர் விடுதி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 675 கோடி ரூபாய் செலவில் 102 கூட்டு குடிநீர் திட்டங்கள் சீரமைக்கப்படும் என்றும் சென்னையில் சீராக குடிநீர் விநியோகம் செய்திட சுற்று குழாய் திட்டத்திற்காக 2,423 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள ஊரக பகுதிகளில் 1,00,000 புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும் இதற்காக 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார். திருக்குறளின் பெருமையை உலகறிய 193 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகள் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் இந்த திட்டத்தின் கீழ் தற்போது 1,15,00,000 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்று வருவதாகவும் இதற்காக 13,087 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 1,000 கோடி ரூபாய் மதுபான ஊழல் புகார் குறித்து பேரவையில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த சபாநாயகர் அதிமுகவினர் பேசியதும் அவை குறிப்பில் இடம்பெறாது என அறிவித்தார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அதிமுகவினர் முழக்கமிட்டதால் அமளி நிலவியது. இதனையடுத்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. பட்ஜெட் தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் குறித்தும் அதிமுக மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்தும் எம்எல்ஏக்களுக்கு இபிஎஸ் அறிவுரை வழங்கினார். டாஸ்மாக் கடைகளில் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்று இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ், ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதாகவும் சோதனை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாக் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வந்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தொடர்பான முன்னோட்டத்தில் ரூபாய் என்பதற்கான அடையாள குறியீட்டை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரூ என்ற எழுத்தை வைத்து ஏதோ புரட்சி செய்வது போல திமுக அரசு விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். திமுக அரசின் செயலற்ற தன்மையால் ஏற்படும் வேதனைகளை மக்கள் தாங்க முடியாமல் குமுறிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அமைச்சர் அன்பரசன் மறைமுகமாக ஒருமையில் சாடியுள்ளதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. தற்போது ஒருவர் குறிப்பாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவருக்கு நம்முடைய வீட்டில் கூட ரசிகர்கள் இருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு சோறு போடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். நீங்கள் விஜய் ரசிகனாக இருங்கள், ஆனால் கட்சி என்று வந்துவிட்டால் திமுகவில் தான் இருக்க வேண்டும் என்று திமுகவினர் அவர்களது பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பரசன் பேசியிருக்கிறார்.
கடலூரில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சாலையின் நடுவே திடீரென புகுந்த வாகனத்தால் டேங்கர் லாரி விபத்தில் சிக்கியதாகவும் இதில் 3 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து 270 பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. நாளை 275 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் இவை திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், நெல்லை, மதுரை, கோவை, சேலம், கன்னியாகுமரி, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் பங்குனி மாத பூஜைக்காக கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை கோவில் நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இந்நிலையில் நெரிசலை தடுக்க தரிசன முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் படி ஏறியதும் கொடிமரம் வழியாக சென்று நேரடியாக ஐயப்பனை தரிசிக்கலாம் என்றும் கூட்ட நெரிசலும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. புஷ்பா 2 திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய நிலையில் அது அவரை வேறு உச்சத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறது. இதனால் அவர் நடிக்கும் புதிய படங்களும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அட்லி இயக்கத்தில் அவர் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் அட்லியின் படத்தில் அல்லு அர்ஜுன் இரட்டை வேடத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராசக்தி படத்தில் மலையாள நடிகர் பசில் ஜோசப் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதா கொங்கரா இயக்கும் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் நிறைவடைந்துள்ளன. அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் கொழும்பில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ரவி மோகன், அதர்வா உள்ளிட்ட பிரபலங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் பசில் ஜோசப் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் விலை சற்று குறைந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவற்றின் விலையை பெட்ரோலிய நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. இந்நிலையில் பெட்ரோல் விலை இன்று 20 காசுகள் குறைந்து ₹100.80 விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் விலை சிறிய அளவில் குறைந்தாலும் வாகன ஓட்டிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.